டான்டி வீரர்களுக்கு வணக்கம். மனிதனின் மறுபக்கத்தினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு தனி மனிதனுடைய முயற்சி ஒரு தேசத்தை உருவாக்க முடியும்னா முடியும். இது தன்னம்பிக்கையா அல்லது தன் மக்களுடைய வெற்றியா அல்லது எப்படியாவது இந்த தேசத்தை உருவாக்கி ஒரு வெற்றி நடை போட வைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமா என்பது தெரியாது. ஆனால் சோர்ந்திருந்த தேசத்தை உருவாக்கி கொடுத்தவர் அப்படின்ற ரீதியில அவரை தந்தை என்று எல்லாரும் அழைப்பாங்க. அதுவும் இன்னைக்கு நிறைய பேருக்கு போகணும் அப்படின்னு ஒரு கனவு கண்ட தேசம். இந்த தேசத்தை போல் நம் தேசத்தை உருவாக்க முடியுமா அப்படின்னு நிறைய நாடுகள் கனவு கண்ட ஒரு தேசம். அந்த அளவுக்கு வெற்றியும் மனிதனுடைய வாழ்க்கையை செழிப்பாகவும் மாற்றிக் கொடுத்த ஒரு தேசத்தினுடைய தந்தையின் வாழ்க்கை வரலாறு தான் அப்படின்னு சொல்லலாம். லீ குவான் யூ அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், சிங்கப்பூரின் சிப்பி அப்படின்னு வேற சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சிங்கப்பூரை செதுக்கி 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 தன் மக்களினுடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தி கொடுத்த ஒரு சிறந்த மாமனிதர் அப்படின்னு இவரை சொன்னால் மிகவும் பொருத்தமாக இருக்கும். சாதாரணமா எல்லாருமே எல்லாருடைய வாழ்க்கையிலும் இலகுவா எதையுமே கடந்து வர முடியாது. இவங்கெல்லாம் இருந்த காலகட்டத்துல பொருளாதார வளர்ச்சி குன்றியதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா போர்களை பார்த்திருப்பாங்க. 2ஆம் உலக யுத்தம் நடந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். அப்போ உலகளாவிய ரீதியிலே பொருளாதாரத்திலே பாரிய ஒரு வீழ்ச்சி இருக்கும். மக்களுடைய வாழ்வாதாரத்துல எந்த ஒரு முயற்சியுமே இல்லாத நிலையிலே நாடுகள் அப்படியே ஒரு முடங்கி கிடந்த ஒரு சூழ்நிலை. பொதுவா 60-65 வருடங்களுக்கு முன்பாக சிங்கப்பூரை நினைத்து பார்க்கும் பொழுது அது ஒரு சாதாரண இடமான சாதாரண ஒரு சின்ன பரப்புள்ள ஒரு பிரதேசம், ஒரு தேசம், அவ்வளவுதான். அப்போ சிங்கப்பூர் அப்படின்னா அது ஒரு எல்லாருமே போய் வாழணும் அப்படின்னு நினைக்காத ஒரு இடம். ஆனால் அந்த இடத்தை ஒரு 65 வருடங்களுக்கு பிறகு நாங்க பார்க்கும் பொழுது இவ்வளவு பிரம்மாண்டமா எப்படி உருவாக்க முடியும்? இவங்களுடைய பார்வையில மக்களுக்கு எது தேவை, அந்த மக்களை எப்படி வழி நடத்துவதற்கு சட்டங்கள் தேவை, அந்த சட்டங்களை நல்லபடியா கொண்டு செல்வதற்கு எப்படிப்பட்ட சிறந்த மனிதர்களை ஒவ்வொரு நிர்வாகத்துக்குள்ளும் எடுக்கணும் அப்படின்ற எல்லாம் விடயங்களை அவங்க பார்த்திருக்காங்க. இந்த காலகட்டத்தில் அவர் கடந்து வரும் பொழுது இந்த பாதையில பாத்தீங்கன்னா நிறைய விடயங்களை அவரே கஷ்டப்பட்டு வெளியே கொண்டு வந்திருக்காரு அப்படின்றத நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது லஞ்சம் இல்லாத ஒரு நாடு உருவாகணும். எந்த ஒரு துறையாக இருந்தாலுமே அங்க லஞ்சம் அப்படின்ற ஒரு விடயம் வந்துருச்சு அப்படின்னாலே அந்த நாட்டினுடைய எழுச்சி என்பது கொஞ்சம் தாமதமாகத்தான் நடக்கும் அப்படின்றத விடயத்தை நாங்கள் நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கோம். அப்ப இது இல்லாத ஒரு நாடு, நேர்மையான மனிதர்கள் இருக்கும் ஒரு நாடு. இந்த ஒரு சூழ்நிலையில தான் என்ன அப்படின்னா, மலேசியாவிலிருந்து சிங்கப்பூர் பிரியும் பொழுது ஒரு தலைவன் அமர்ந்திருந்து கண்ணீர் விட்ட கதையும் நீங்க பார்த்திருக்கணும். ஏன்னா அவ்வளவு ஒரு வேதனை அவருக்கு. இப்படி சிங்கப்பூர் மலேசியாவில இருந்து வெளியில வரப்போது எப்படி இந்த தேசத்தை நான் உருவாக்குவது, அந்த அளவுக்கு மீன்பிடி துறையிலே மாத்திரம் துறைமுகத்தினூடாக அந்த வருமானத்தை வைத்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு தேசம். இதை எப்படி நான் உருவாக்குவேன் அப்படின்னு ஒரு பிரஸ் மீட்ல அவர் கண் கலங்கி இருந்த ஒரு நிமிடம். அந்த வீடியோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகளாவிய ரீதியில எல்லாருமே பார்த்திருக்காங்க. அந்த அளவுக்கு அவர் தன்னுடைய தேசத்தை நேசித்தார் என்பது உண்மை. லீ குவான் யூ அவர்கள் லண்டன்ல சட்டக்கல்வி படிச்சுட்டு இருக்கும் பொழுதே தன்னுடைய நாடு சிங்கப்பூர் மற்றவர்களுடைய கட்டுப்பாட்டுல இருந்து விடுவிக்கப்படணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருக்கு. அப்ப அவருடைய நண்பர் கோவோடு இணைந்து 1949ஆம் ஆண்டு சிங்கப்பூர் வராங்க. சிங்கப்பூர் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவருக்குள் ஒரு வேகம் இருக்கிறது. அதாவது தன் மக்களுடைய சுதந்திரத்திற்காக ஏதாவது ஒரு வகையிலே தான் செயல்படணும் அப்படின்ற ஒரு வேகம் அவருக்குள் ஓடிட்டு இருக்கு. இதற்காக எப்படி ஒன்றிணையலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவருடைய நண்பர் மூலமாக செய்தியாளராக இருந்த சின்னத்துறை ராஜரட்னம் அவர்கள் அறிமுகப்படுத்தப்படுறாங்க. அப்ப இவங்க எல்லாம் ஒன்றாக இணைந்து சில மாணவர்களை உள்வாங்கிக்கிறாங்க. அப்ப நிறைய பேர் இணைந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சிந்தனை வருகிறது. இதனாலதான் என்ன அப்படின்னா 1954ஆம் ஆண்டு மக்கள் செயல் கட்சி, பீப்பிள் ஆக்ஷன் பார்ட்டி, PAP அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. இந்த கட்சியை ஆரம்பித்து இதுல பாத்தீங்கன்னா வழக்கறிஞர்கள், மாணவர்கள், தொழிற்சங்கங்கள், அதே நேரத்துல கல்வி அறிவு அதிகமானவங்க, அதே நேரத்துல செய்தியாளர்கள், இவங்க எல்லாமே இணைந்து இந்த கட்சியில தன்னுடைய செல்வாக்க செலுத்தி பதிவு செய்யப்பட்டு இந்த கட்சி அப்படியே அறிமுகப்படுத்தப்படுகிறது. அந்த சூழ்நிலையில 1954ஆம் ஆண்டு ஒரு தேர்தல் நடைபெறுகிறது. அந்த தேர்தல்ல வெறும் 3 தொகுதியில தான் இவங்க வெற்றி பெறாங்க, அந்த PAP கட்சி. அப்போ இதுல இருந்து விடாமுயற்சி அப்படின்னு சொல்லலாம். மக்களோடு இணைந்த செயல் திட்டங்களை நிறைய அப்படியே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முயற்சியில அடுத்த தேர்தல் 1959ஆம் ஆண்டு நடைபெறுகிறது. இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52 தொகுதிகள்ல 42 தொகுதியில வெற்றி பெற்று பெரும்பான்மை ஆட்சியை பிடித்து
சிங்கப்பூரினுடைய முதலாவது பிரதமராக பதவியேற்கிறாங்க லீ குவான் யூ. இதற்காக அவர் கண்ட கனவினுடைய ஒரு செயல்பாடு, தன் தேசத்தை உருவாக்கணும் அப்படின்னா அப்போ வந்து பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுபட்டு மலேசியாவுடன் சிங்கப்பூர் இணைந்து கொள்கிறது. ஆனால் இணைந்த சிங்கப்பூரை எப்படியாவது வளர்ச்சி பாதையில கொண்டு போகணும் அப்படின்னு லீ குவான் யூ அவர்கள் நினைக்கிறாங்க. ஆனால் அங்கே நிறைய பிரச்சனைகள், கலவரங்கள், எப்படியாவது சிங்கப்பூரை மலேசியாவிலிருந்து பிரித்து விட வேண்டும் அப்படின்னு நிறைய விடயங்கள் நடைபெறுகிறது. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம் வரும் பொழுது இல்ல பிரிச்சிடணும் அப்படின்ற ஒரு முடிவு வரும் பொழுது மனம் நொந்த நிலையிலே, மிகுந்த வேதனையான ஒரு நிலையிலே தன்னுடைய தேசம் என்பது பிரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவங்க வேதனையுடன் ஒரு பிரஸ் மீட் கொடுத்ததையும் நாங்க பார்த்திருக்கோம். மக்கள் அரங்கிலே அவர் சொன்ன விதம், அவர் ஒரு நிமிடம் அப்படி கண் கலங்கி நின்ற ஒரு அந்த காட்சி என்பது ஒரு வேதனையான விடயம். தன் மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம், எங்கிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு செயல் திட்டம். ஏன்னா துறைமுகத்திலிருந்து கிடைக்கும் வருமானம் என்பது குறைவாக இருந்தது அவர் பதவியேற்ற அந்த காலகட்டத்தில். அப்ப எப்படி இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவது, மக்களுக்கு கல்வி அறிவு என்பது குறைவாக இருந்தது, எப்படி அவர்களுக்கு கல்வி அறிவை அதிகமாக கொடுப்பது, ஒழுக்கம், செயல் திட்டங்கள், சட்டத்திட்டங்கள், பாதுகாப்பு நடவடிக்கை. ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா அந்த சந்தர்ப்பத்துல வந்து நிறைய இன மக்கள் அங்க வந்து சிங்கப்பூர்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்ப அந்த மக்களை எல்லாம் ஒன்றிணைத்து பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அது பார்க்கப்படுகிறது. அப்ப இதையெல்லாம் ஒரு தலைவன் எடுத்து செயல்படுறது அப்படின்னா ஒரு சவாலான விடயம் இல்லையா? இதையெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க லீ குவான் யூ அவர்கள். வரலாற்றின் மாமனிதன், நவீன சிங்கப்பூரின் தந்தை, ஆசியாவில் மாபெரும் ராஜதந்திரி அப்படின்னு கூட இவர் அழைப்பாங்க. 19ஆம் நூற்றாண்டின் மத்திய பகுதியில் பார்த்தீங்கன்னா சீனாவிலிருந்து சிங்கப்பூர் வந்து லீ குவான் யூ அவர்களுடைய கொள்ளு தாத்தா, அவருடைய குடும்பம் சிங்கப்பூரில் சிறு சிறு வணிகத்திலலாம் ஈடுபட்டு இருக்காங்க. 1923ஆம் ஆண்டு செப்டம்பர் 16ஆம் தேதி சிங்கப்பூர் கமான் ஜவா பகுதியில் பிறந்தவர் தான் லீ குவான் யூ. லீ குவான் யூ அப்படின்னா அதனுடைய அர்த்தம் தெரியுமா? அதாவது ஒளி மற்றும் பிரகாசம் அப்படின்னு அவர் பேருக்கு பொருள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலும் அவருக்கு பேர் வச்சிருக்காங்க, ஹாரி அப்படின்னு ஆங்கிலத்திலும் அவர் பேர் வச்சு அழைச்சிருக்காங்க. 3 சகோதரர்கள், ஒரு சகோதரியுடன் பிறந்த ஒரு அருமையான ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். 1931ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப திறமையா பள்ளி படிப்ப ஆரம்பிக்கிறாங்க. டென்னிஸ், கிரிக்கெட் இதுல எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல வரக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ பயிற்சிகளை மேட்டுட்டு இருக்காங்க. திறமையான ஒரு மாணவன். பள்ளி படிப்புல படிச்சுட்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு சிறந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. ரஃபல்ல வந்து இணைந்து தன்னுடைய அடுத்த கல்வியினுடைய உயர்கல்வியை வந்து அவங்க கொண்டு போவதற்கு ஏதுவாக அமைக்கப்படுகிறது. அப்போ இங்கே பல்கலைக்கழகத்துல வந்து ரொம்ப அழகா அவங்க படிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு காதல் மலர்கிறது. குவான் யூஸ் அப்படின்றவங்கள தான் அவங்க வந்து காதலிக்கிறாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி அவங்க நல்ல ஒரு நண்பர்கள், அதற்கு பிறகு காதலர்களாக மாறி திருமணம் பண்ணிக்கிறாங்க. இதுல என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த அவர்களுடைய காதலி குவான் நியூஸ் அவர்கள் வந்து ரொம்ப திறமையானவங்களாம். நிறைய மாணவர்கள் மத்தியிலே சிறந்த ஒரு மாணவியாக திகழக்கூடிய ஆற்றல் வல்லமை இருந்தது அப்படின்னு ஒரு விடயம் பார்க்கப்படுகிறது. லீ குவான் அவர்கள் வந்து பல்கலைக்கழக கல்வி 2ஆம் உலக போர் மற்றும் ஜப்பான் ஆதிக்கத்திற்கு சிங்கப்பூர் வந்ததுனால 1942 தொடக்கம் 45 வரை அவருடைய பல்கலைக்கழகம் வந்து தடை செய்யப்படுகிறது. அதன் பின் வந்து நேரடியாக வந்து இங்கிலாந்து போறாங்க. அங்க போய் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கானமிக்ல அவங்க வந்து சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபிட்ஸ்வில்லியம் கல்லூரியில வந்து சட்டம் பயில ஆரம்பிக்கிறாங்க. அதை தொடர்ந்து அவருடைய 2வது சகோதரர்களும் இணைகிறாங்க. கேம்பிரிட்ஜ்ல வந்து சட்டம் பயில ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய சகோதரர் 3வரையும் இணைத்து கொண்டு லியன் லீ என்கிற சட்ட மையத்தை உருவாக்கி லண்டன்ல ரொம்ப பெரிய அளவுல வந்து ஒரு வளர்ச்சி எட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குது. இந்த சந்தர்ப்பத்துல 1956 அப்படின்ற அந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா தன்னுடைய காதலியை கரம் பிடிக்கிறாங்க. இவங்களுக்கு 2 மகன்கள், ஒரு மகன் பிறக்கிறாங்க. 1964ஆம் ஆண்டு மலேசியாவில் இருந்து பிரிந்த சிங்கப்பூரை எப்படியாவது உருவாக்கணும், அதற்கென்று ஒரு தனித்துவத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்து தன்னுடைய நாட்டுக்கான தனி அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்றதுனால ஐக்கிய நாடு சபையில
அங்கீகாரம் பெறுறாங்க, பதிவு செய்து. அதற்கு பிறகு தன் நாட்டில் இருக்கிற என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு எல்லாரோடும் சேர்ந்து கலந்தாலோசித்து முடிவெடுக்கிறாங்க. தன் நாட்டில் உள்ள குறைகளையும் நிறைகளையும் தேடி பிடித்து அதை எப்படியாவது சரி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணப்பாடுடன் அவர்களுடைய அந்த பயணம் ஆரம்பிக்கிறது. சர்வதேச அரங்கிலே தன்னுடைய நாட்டுக்கான ஒரு பிரதானமான அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அப்போ உலகமே எப்படி சிங்கப்பூர் வரப்போகுது அப்படின்ற ஒரு அடிப்படையில பாக்குறாங்க. பல இன மக்கள் வாழ்ந்தாங்க, பல மொழிகளை பேசிய மக்கள் வாழ்ந்த ஒரு இடம். அப்ப இந்த மக்களை எல்லாம் ஒன்றிணைத்து தாம் பயணிக்கணும் இல்லையா? அது ஒரு சாதாரண பயணம் கிடையாது. அந்த நேரத்துல மற்ற நாடுகள் எல்லாம் வளர்ந்த ரீதியிலும் இருக்கிறது, சில நாடுகள் வளர்ச்சியை கொஞ்சம் கொஞ்சமா எட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சின்ன ஒரு தேசம் இதை எப்படி கட்டி எழுப்புறது அப்படின்னு நிறைய செயல் திட்டங்களை கொண்டு வராங்க. இதற்கு மக்களும் ஒத்துழைக்கிறாங்க. அதான் அந்த நாட்டினுடைய வளர்ச்சியின் சிறப்பு அப்படின்னு பார்க்கப்படுகிறது. தன்னுடைய நாட்டினுடைய அங்கீகாரத்தை பெற்ற பிறகு ஐக்கிய நாடு சபையிலே 1965 பெற்ற பிறகு உலகத்தர பொருளாதார வளர்ச்சி, தூய்மையான நகரம், ஊழல் அற்ற ஆட்சி, அடிப்படை தேவை நிறைவான வாழ்க்கை, தனி நாடாகவும் தேசிய பாதுகாப்பு, பொருளாதாரம், மக்கள் அவர்களுடைய உரிமை, நீர் ஆதாரம், நீர் அமைப்பு, இதிலெல்லாம் ரொம்ப சிறப்பான கவனம் செலுத்தப்படுகிறது. தண்டனைகளிலும் அதிகமான கவனம் செலுத்தப்படுகிறது. ஒரு மனிதன் தவறு இழைத்து விட்டால் அந்த தவறு என்ன, அந்த தவறுக்கு ஏற்ற தண்டனைகளையும் வகுத்த சட்டங்கள் அமைக்கப்படுகின்றது. கட்சி அமைத்ததும் முதல்ல ஒரு சிங்கப்பூர் இராணுவத்தை உருவாக்குறாங்க. பயிற்சிக்காக இஸ்ரேல் மற்றும் தைவான் நாட்டினுடைய உதவியை நாடி பயிற்சியை பெற்றுக்கொள்றாங்க. நாட்டு மக்கள் அனைவரும், அதாவது இளைஞர்கள் 18 வயது நிரம்பிருச்சு அப்படின்னா அவங்க 2 ஆண்டு காலம் இராணுவத்துல கடமையாற்றணும் அப்படின்ற ஒரு முறையை அறிமுகப்படுத்துறாங்க. சிங்கப்பூர்ல ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பெரிய அளவு வருமானம் இருக்கவில்லை. துறைமுகம் இருந்தது, பெரிய அளவு அவர்களுக்குரிய நாட்டினுடைய வருமானத்தினுடைய உற்பத்தி அதிகமாக இருக்கல. அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஏனைய நாட்டில் இருக்கும் நிறுவனங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க. தன்னுடைய நாட்டுல முதலீடு செய்யலாம் அப்படின்ற ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. நிறைய நிறுவனங்கள் ஒன்றிணைந்து கை கோக்குறாங்க. மின் உற்பத்தி பொருட்களை சிங்கப்பூர்ல இருந்து ஏற்றுமதி செய்யறாங்க. இதனால அவங்களுக்கு வருமானம் அதிகரிக்க ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா சொந்தமாவே ஏர்லைன்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அவர்கள் காணும் முன்னேற்றமாக பார்க்கப்படுகின்றது. சிங்கப்பூர் நாட்டுக்குரிய ஒரு தனித்துவம் அப்படின்னு சொல்லும் பொழுது, கடல் பகுதியிலே அமைந்து ஒரு பெரிய ஒரு துறைமுகம். அந்த துறைமுகம் மிக முக்கியமான ஒரு துறைமுகமாக பார்க்கப்படுகிறது. அப்ப உலக நாடுகள் எல்லாம் ஒன்றிணைந்து அந்த துறைமுகத்திற்கான வளர்ச்சியை கொடுக்கும் பொழுது அங்கே வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க அவருடைய நாட்டினுடைய அந்த ஊழல் இல்லாத ஆட்சியினால் அவர்களுடைய நாட்டினுடைய வருமானம் அதிகரித்து மக்களுடைய வாழ்வாதாரம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சொர்க்க பூமியாக சிங்கப்பூர் மாறிட்டு வரத உலக நாடுகள் பார்க்குறாங்க. அதுவும் ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள் பாரிய ஒரு வளர்ச்சியை எட்டி பிடிக்கிறது. ஊழல் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கணும் அப்படின்னு கனவு காண்றாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு. கழிவு நீரிலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட நீரை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கிறாங்க. அதனால பாரிய அளவு செலவு ஏற்படுகிறது. அப்ப இதுல இருந்து எப்படி மீளணும் அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. ஆட்சி மொழியா பார்க்கும் பொழுது மலாய், ஆங்கிலம், தமிழ், மண்டரின் இதெல்லாம் ஆட்சி மொழியாக பார்க்கப்படுகின்றது. அப்போ தமிழுக்கும் அங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற விடயத்தை நாங்க பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நாடு இன மதத்தை கடந்த ரீதியிலே மக்களுடைய அடிப்படை தேவைகளை வளர்ச்சிக்கு எட்டி பிடித்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் அப்படின்ற ரீதியில நிறைய நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனா இதுல என்ன அப்படின்னா, தண்டனை என்பது கடுமையான விடயத்திலே அமுல்படுத்தப்படுகிறது. செய்யும் குற்றத்திற்கு ஏற்றாப்போல் தண்டனை என்பது அதிகரிக்கிறது. அப்போ மக்கள் ஒழுக்கமாக வாழணும் அப்படின்ற ஒரு முறையை அழகாக ஒழுங்குபடுத்துறாங்க. மழை நீர் சேகரித்து நிலத்தடி குழாய், அதன் மூலமாக வீடுகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் நீரை பெற்றுக்கொள்ளும் வசதி, கழிவு நீர்களை எடுத்து மிக பெரிய குழாய் மூலமாக சுத்திகரித்து மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த முறையை அவங்க அறிமுகப்படுத்துறாங்க. தனிநபருக்கான வருமான வரி குறைவு, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கார்பரேட் வருமான வரி குறைவாக இருக்கிறது. வேலை இல்லாதவர் 2 வீதத்திற்கும் குறைவா இருக்காங்க. எல்லாருக்குமே கல்விக்கேற்ற வேலை வழங்கப்படுகிறது. அடிப்படை பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கப்பட்டு பிரச்சனை இல்லை என்ற ரீதியிலே பல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. 75% சீனர்கள், 9% இந்தியர்கள், 6% மலை மக்கள் என பல்வேறு இனம் கொண்ட ஒரு மக்களை கொண்ட ஒரு தேசமாக உருவாக்கப்படுகிறது. 1959
தொடங்கிய பயணம் பீப்புள் ஆக்ஷன் பார்ட்டி PAP அவர்களுடைய கட்சியினுடைய வெற்றி என்பது காலம் காலமாக இன்றும் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இன்றும் பயணிப்பதற்கு நிறைய விமர்சனங்கள் கூட முன்வைக்கப்பட்டது. இவர்களுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் ஊடகத்துறையை அடக்கி நிறைய விடயங்களை வெளியே கொண்டு வராத அடிப்படையிலே இவர்களுடைய ஆட்சி இருக்கிறது அப்படி நிறைய விமர்சனங்கள் வந்தது. எப்பயுமே அப்படித்தானே, நல்லது செஞ்சாலும் விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பசுமையான ஒரு சிங்கப்பூரும் அங்கே உருவாகி இருக்கிறது. அவர்கள் கட்டடங்கள் எவ்வளவு உயரமாக கட்டினாலுமே இயற்கை வளத்தையும் பாதுகாக்கக்கூடிய செயல் திட்டத்தினூடாகத்தான் அந்த கட்டடங்கள் எல்லாம் கட்டி அழகு பார்க்கப்பட்டது. அதே நேரத்துல மக்களுடைய அந்த குறுகிய நிலப்பரப்புல கூட அருமையாக எப்படி விவசாயம் செய்யலாம், எப்படி அந்த இயற்கை பசுமையை பாதுகாக்கலாம் அப்படின்ற முறையில தான் ரொம்ப அழகாக சிங்கப்பூர் வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அங்க போய் பார்த்தவங்களுக்கும் தெரியும். நிறைய பேர் அறிஞ்சிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறதுனால எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப இப்படி அழகான ஒரு தேசத்தை உருவாக்கியவரை எல்லாரும் இன்னைக்கும் கொண்டாடிட்டு இருக்காங்க. மூன்றாம் தரமாக இருந்த நாடை முதலாம் தரத்துக்கு உயர்த்திய ஒரு சிறந்த தலைவர், 30 ஆண்டு காலம் பிரதமர், 56 ஆண்டு காலமாக அதிகாரம் கொண்ட ஒரு அமைச்சாக இருந்தார், 60 ஆண்டு காலம் ஒரே தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த சிங்கப்பூரின் தந்தையாக இருந்தார் அப்படின்னு நிறைய பெருமைகளை தன்னகத்தை வைத்திருந்தவர். ஆனால் பழகுவதற்கு மிகவும் ஒரு சிறந்த மனிதராகத்தான் அவர் எப்பொழுதுமே இருப்பார். எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப பண்பா பழகக்கூடியவர் அப்படின்றதையும் குறிப்பிடத்தக்கது. லீ குவான் யூ அவர்களுடைய கருத்துக்களை கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். அவருடைய கருத்துக்கள், அவருடைய உரை என்பது இன்னும் நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சமூக வலைத்தளங்கள்ல. ரொம்ப அழகா அருமையா பேசுவாங்க, நிதானமா பேசுவாங்க. அவங்க என்ன சொல்ல வருவாங்க அப்படின்னா, தன்னுடைய மக்களுடைய வாழ்க்கையினுடைய உயர்தரத்தை எட்டி பிடிக்க எவ்வளவு சிரமங்களை நாங்க மேற்கொண்டிருக்கோம். நிறைய பேர் எங்களை வெறுமனே ஒரு ஆரஞ்சு பழம் அப்படின்னு நினைச்சு அவங்க உதாசீனப்படுத்திட்டாங்க. ஆனா நாங்க துரியன் மாதிரி, துரியன் பழத்தை இலகுவா பிழிய முடியாது, சாரை எடுக்கவும் முடியாது. அதே நேரத்துல அதுக்குள்ள நிறைய புரோட்டீன் நிறைந்த ஒரு பழம் அது. அப்போ எங்களுடைய தன்மையும் ஆற்றலும் அதே மாதிரிதான். எங்களுடைய மனதிலே எப்பொழுதுமே நேர்மை இருக்கும், வெற்றி இருக்கும், அதை நோக்கிய இலக்கு இருக்கும் அப்படின்னு நிறைய விடயங்கள் பேசுவாங்க. இன்றைய சமுதாயத்தினர் கண்டிப்பா அவருடைய நிறைய பேச்சுக்களை பார்க்கணும். அவர் எப்படி பேசியிருக்காரு, அவருடைய சொற்பொழிவுகள் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு யோசிப்பதற்கான நிறைய கருத்துக்கள் அவங்க முன் வச்சிருக்காங்க அப்படின்றத நாங்க கண்டிப்பா குறிப்பிடணும். 2008ஆம் ஆண்டு வரும்பொழுது அவருடைய வயது மூப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமா உடல்நிலையிலே பல பிரச்சனைகள் ஆரம்பிக்கத்தான் செய்தது. வைத்தியசாலைக்கு போறதும் அங்க இருக்கிறதும், அதற்கு பிறகு டிஸ்சார்ஜ் பண்ணி வந்த பிறகு கொஞ்ச நாள் நல்லா ஆரோக்கியமா இருந்த பிறகு திருப்பியும் அவருக்கு 2010 திருப்பி பிரச்சனை அவர் வைத்தியசாலைக்கு போறதும், இது அவருடைய வயது மூப்பின் காரணமாக நிறைய பிரச்சனைகள் ஏற்படுகிறது. 2015ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தான் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமான உடல் ரீதியான பிரச்சனை ஏற்பட்டு நிமோனியா அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. மார்ச் 17ஆம் தேதி பாத்தீங்கன்னா கவலைக்கிடமான ஒரு நிலை என்பது அறிவிக்கப்படுகிறது. மார்ச் 22ஆம் தேதி லீ குவான் யூ அவர்கள் இறந்து விட்டார்கள் என்ற செய்திதான் உலக மக்களுக்கு சொல்லப்படுகிறது. சிங்கப்பூர் மக்கள் அப்படியே ஒரு நிமிடம் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு துயரத்தில் இருந்த ஒரு காலகட்டம். மார்ச் 22ஆம் தேதி அவர்கள் இறந்து விட்டார்கள் என்ற செய்தி அவர்களை எட்டி பிடிக்கிறது. அதற்கு பிறகு அங்கே பல அரச மரியாதையுடன் அவருடைய இறுதி ஊர்வலம் நடக்கின்றது. லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு இருக்கிறாங்க. அவருக்குரிய இறுதி மரியாதை அவர்கள் கொடுத்து அடக்கம் பண்றாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய உலக தலைவர்கள் எல்லாம் பங்கு பெற்று அந்த இறுதி ஊர்வலத்தில் நிறைய உலக தலைவர்கள் எல்லாம் பங்கு பெறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு மனிதராக அவர் எல்லாரிடத்திலையுமே பழகக்கூடியதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் என்று எல்லா தலைவர்களும் சொல்லிய ஒரு கருத்தை நான் முன்வைக்கிறேன். அந்த அளவுக்கு அவருடைய சிறப்பு இன்றளவும் பேசப்படுகிறது. இந்த மாதம் 22ஆம் தேதி அவர் இறந்து 10 வருடங்கள் கடந்த நிலையிலும் கூட இன்னும் சிங்கப்பூர் என்ற ஒரு நாடு தலை நிமிர்ந்து இருக்கிறது. அதற்கு அவர் காட்டிய வழிகாட்டல், அவருடைய வாழ்க்கையின் பெரும் பகுதியை சிங்கப்பூருக்காக அவர் கொடுத்திருக்கார் என்பது உண்மை என்பதும் இன்றளவும் மக்கள் அவரை நினைவு கூர்ந்திருக்கிறாங்க. லீ குவான் யூ அவருடைய வாழ்க்கை பயணத்துடன் பயணித்தோம் என்ற திருப்தியில் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார். நன்றி.